கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய ஒளிநாடா ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி 9வது மாதம் 2024ஆம் ஆண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறு வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே பேதுரு இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிடுகிற வார்த்தை என்னவென்றால், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை அங்கே இந்த நாட்களிலே அடையும்படியாகத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே எவ்வளவாக இந்த நாட்களிலே பெறுகிறதோ அப்படியாக பெறுகிற வேளையினே அதனுடைய பலன் எப்படியாக இருக்குமாம், அந்த ஆத்மாவினுடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே அடையக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் எவ்வளவுக்காக ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய அந்த ஆத்துமா அங்கே அந்த ரட்சிப்பின் பலனை அடைந்து தீர்க்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத பகுதியில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற காரியம் 8வது வசனத்தை வாசிக்கின்றேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் இந்த நாட்களிலே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இந்த நாட்களிலே எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறானாம், சுற்றி திரிகிறானாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இங்கே பேதுரு எழுதுகிறார் இந்த நிருபத்திலே எப்படியாக என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். முதலாவதாக. 2வதாக விழித்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிந்த புத்தி இல்லை. அதனாலே தான் அவர்கள் அங்கே பார்க்கிற வேளையிலே உலக இச்சைகளுக்கும் உலக இன்பங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் அங்கே சிக்குண்டு பிடிபட்டு போய் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், பிசாசினுடைய வலையிலே இந்த நாட்களில் விழுந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லை எண்ணுவார்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் எண்ணுவார்கள். ஏன் அப்படியாக என்று சொல்லி சொன்னால், தெளிந்த புத்தி அவர்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இங்கே பேதுரு எழுதுகிற வேளையிலே எங்களை நாங்கள் எப்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 1 பேதுருவின் புத்தகத்திலே அவர் இந்த நாட்களிலே அங்கே நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாட்களில் அவர் எச்சரிக்கை பண்ணுகிற விதமாக இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 7வது வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கவலைகள், நெருக்கங்கள், துன்பங்களை நாங்கள் யாரிடத்திலே இந்த நாட்களை போய் சொல்லுகிறோம்? இன்றைக்கு நாங்கள் அந்த கவலைகள், துன்பங்கள், நெருக்கங்களை ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனிடத்திலே போய் இந்த நாட்களிலே பேசுகிறோம். அவன் அதை என்ன செய்கிறான்? இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அறிந்து ஏதோ அல்லேலியா கூட்டம் என்று சொல்லி திரிகிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் அசட்டை பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நாங்கள் அவர் மேலே இந்த நாட்களிலே வைத்துவிட வேண்டும். அதை போய் நண்பர்களிடமல்ல, உறவினர்களிடமல்ல, இந்த நாட்களில் ஆண்டவரை அறியாதவர்களிடமல்ல இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய பாதத்தண்டையிலே அவருடைய நிலைப்பாட்டில் இந்த நாட்களிலே வைத்துவிட்டு இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற அடுத்த காரியம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்படியாக அந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற வேளையிலே தான் அவர் கடைசியாக அந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால், அங்கே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக இந்த வார்த்தையை அந்த நாட்களே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படியாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் என்னென்றால் விசுவாசி என்று சொல்லி இந்த நாட்களை கொடுத்திருக்கிறேன். ஏன்? அவரை விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நம்மிடத்திலே விசுவாச குறைகள், விசுவாச துரோகங்கள், விசுவாசமற்ற காரியங்கள், விசுவாசம் இல்லாத பேச்சுக்கள் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நடக்குமா, இது நடக்க முடியுமா என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களில் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிற தேவன் மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை எடுத்து பார்ப்போமா இருந்தால் கூட இந்த நாட்களில் இன்னும் அநேக தேவனுடைய மனுஷர்களை எடுத்து பார்ப்போமா இருந்தால் அவர்கள் அங்கே ஜெபத்தின் மூலமாக என்ன செய்தார்கள்? தேவனிடத்திலே இருந்து பெற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்று இந்த நாட்களிலே வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது பாருங்கள், இந்த கோலியாத்தை போய் எதிர்த்து நிற்கிற வேளையிலே தாவீதுக்கு என்ன பலன் இருந்தது, என்ன தைரியம் இருந்தது? தாவீதுக்குள்ளே என்ன இருந்ததென்றால் ஒரே ஒரு காரியம்தான், விசுவாசம். ஏனென்றால் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இவனுக்கு இந்த நாட்கள் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷனுக்கு நான் காண்பிக்கிறேன் என்று விசுவாசமும் ஒரு மனதிலே இந்த நாட்களில் ஒரு தைரியம் இருந்தது நிமித்தம்தான் கோலியாத்தை இந்த நாட்களிலே ஒரே அடியிலே இந்த நாட்களிலே விழுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் தாவீதுக்கு அந்த இடத்திலே உறுதுணையாக நின்ற காரியம் என்ன? அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம். கர்த்தர் இதை செய்வார் என் மூலமாக இந்த காரியத்தை. ஏனென்றால் அந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யார், விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லித்தான் அந்த கூழாங்கல்லை விட்டு எறிகிற வேளையிலே அப்படியே கோலியாத் விழுந்து மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர். அதனாலே இன்றைக்கு நாங்கள் நமக்கு எதிராக வரும் சத்ருவின் கிரியைகளை தாவீது எப்படியாக எதிர்த்தின்றாரோ அதே விதமாக அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள், உலகத்தில் உள்ள உங்களுடைய சகோதரர்கள் அப்படிப்பட்ட பாடுகளை நிறைவேற்றின என்று அறிந்திருக்கிறீர்களே, அப்படியானால் நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பு பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் அடையும் படியாக விசுவாசத்திலே உறுதியாக தரித்து நிற்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் இங்கே இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு மூலமாக இந்த நாட்களிலே நமக்கு தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். இன்றைய நாள் வார்த்தைகளை விசுவாசித்து விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.